உடல்லா 2 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட இன்ட்ரோவே இந்த கதைக்குமான இன்ட்ரோவா இருக்கும். இதை விட ஒரு அருமையான இன்ட்ரோ யாராலையும் காட்ட முடியாதுங்கிறாப்ல ஒரு இன்ட்ரோ. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கையில ஒரு தலையை அப்படியே எடுத்துட்டு வரா. சுட சுட ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு தலையை தூக்கிட்டு வரா. அதை பார்த்த ஒரு பையன் கையில இருக்கிறதெல்லாம் கீழே போட்டு ஓடுறான். ஊரே பார்த்து பயப்படுது. போலீஸ்காரங்களே பயந்து போய் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படியே தலையை கொண்டு வந்து போலீஸ்காரங்களோட டேபிளுக்கு மேல அவ வைக்கிறா. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ்காரம்மா, அந்த திருப்பதி கேஸ் முடிஞ்சு போய் முழுசா 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள அவ எப்படி தலைய தனியா வெட்டி கொண்டு வந்தாலோ அதே மாதிரி இந்த பொண்ணு வெட்டி கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். இது உடல்லா பார்ட் 2 அப்படிங்கிற படம். அப்ப பார்ட் 1ல ஒரு கதை இருந்திருக்கும்ல, அந்த கதையை தான் ரொம்ப ஷார்ட்டா இங்க நம்ம ஒரு பிளாஷ்பேக்ல பார்க்க போறோம். திருப்பதிங்கிறவனோட பொண்டாட்டி தான் புருஷனோட தலைய தனியா வெட்டி இதே மாதிரி அன்னைக்கு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பா. ஏன் தான் புருஷனை அவ தலைய வெட்டி கொன்னா அப்படின்னா, திருப்பதிங்கிற அந்த புருஷங்காரன் 1 நம்பர் கேடி மோசமானவன். அவன் எவ்வளவு மோசமானவன்னா, அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ கல்யாணம் ஆன அன்னைக்கே முதலர்வுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை தூக்கி அவங்கள கொடூரமா சீரழிச்சு கொலை பண்ணுவான் போல தெரியுது. ஒரு நாள் கைங்களவ மாட்ட தலைய தனியா வெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா பொண்டாட்டி. சரி, பொண்டாட்டி கிட்ட எப்படி அவன் மாட்டினா அப்படின்னு பார்த்தா, வீட்டுல ஒரு பொட்டிக்குள்ள இந்த மாதிரி அவனால கடத்தப்பட்டு சீரழிக்க அந்த பொண்ணுங்களோட இன்னர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ஞாபகார்த்தமா வாங்கி எடுத்து வச்சிருப்பான். அவங்களோட நகையும் இந்த சீரியல் கொலைகாரங்க ஞாபகார்த்தமா எடுத்து வைக்கிறது வழக்கம். அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பான். இத அந்த பொண்டாட்டி பார்த்த பிறகுதான் கட்டின புருஷனையே தலையை வெட்டி கொண்டு இருப்பா. இப்படி செத்து போன தலையை வெட்டி செத்து போன அந்த பையன் இருக்கான்ல, அவனோட தலையை உடம்போட சேர்த்து தச்சு பாடிய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாடி ஊருக்குள்ள வரும்போது ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் கதவை சாத்துறாங்க. அவன் பாடியை கூட பார்க்க கூடாது, பணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு எல்லா பேரும் அந்த மாதிரி கதவை சாத்துறாங்க. பாடி மட்டும் வந்து வீட்டுல கிடக்குது. வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. பாடியை பாக்குறதுக்கு சொந்தம் வந்தா வரல, ஊர்க்காரங்க வரல. இப்படி அனாதை பணம் மாதிரி கிடக்குது. என்ன ஒரு பாட்டிமா உட்காந்து ஓன அழுக. மேபி அந்த திருப்பதியோட அம்மாவா இருக்குமான்னு தெரியல. இங்க ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி நம்ம ஊர்ல இருக்கிற பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிற இவனுக்கு உயிரோட இருந்தா தண்டனை கொடுத்திருந்திருக்கலாம். இப்ப செத்து போயிட்டான். இருந்தாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்க கூடாது, முக்தி கிடைக்க கூடாது. அவன் ஆத்மா இங்க சுத்தி திரியணும். நாம பட்ட கஷ்டம் அந்த ஆத்மா படணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ஒரு சாமியார்ட்ட விசாரிக்க, அவரோ புத்தகத்துல சில பல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பன்னிகளை நாய்களை புதைக்கிற இடத்துல இவனோட பாடிய செங்குத்தா நிக்க வச்சாப்ல சமாதி கட்டணும். கூடவே இந்த ஊர்க்காரங்களோட முடி, நகம், பழைய துணி, வேண்டாத ஐட்டம்னு இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்து புதைக்கணும். அந்த பணத்தோட தலையில ஒரு கருப்பு கோழியோட ரத்தத்தை தெளிக்கணும். அப்புறம் எள்ளையும் கூட சேர்த்து வச்சு புதைக்கணுமா. இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னா மோட்சமே கிடைக்காம அந்த ஆத்மா கஷ்டப்படுமா. இதுதான் அவனுக்கான சரியான தண்டனை எடுத்து பேசிட்டு இருக்க. அங்க ஊர்ல ஒருத்தர், நம்ம சீரியல்ல கூட இவரை பார்த்திருப்போமே, சன் டிவி சீரியல்ல, அவர் இதுல இருக்கிறாப்ல. மேபி ஹீரோவா என்னன்னு போனா தான் தெரியும். அவரு அதான் இறந்து போயிட்டாரு, பணத்துக்கு ஏன் தண்டனை அப்படின்னு கேட்க, உன் வீட்டுல ஒரு இலவு விழுந்திருந்தா எங்க கஷ்டம் உனக்கு தெரியும், சும்மா கடை இதைத்தான் செய்யணும், தண்டரை போட்டு சொல்லிடுப்பான்னு சொல்ல, தண்டரை போட்டு இந்த மேட்டரை சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்ட திருப்பதியோட குடும்பம் மட்டும் கதறி கதறி அழுகுது. தூக்குறதுக்கு 4 பேர் கூட இல்லாம தம்பியும் இன்னொருத்தவனும் மட்டும்தான், 2 பேர் தான் பாடையை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில அவனோட ஆத்மா கதறும். டெய்லர் ஒருத்தவர் திருப்பதி கூட படிச்சவர் போல. ஆத்மா கதறுது, திருப்பதியோட ஆத்மா, டேய் நீயாவது வந்து ஒரு கை புடுறா அப்படின்னு. அவர் உள்ள ஓடி போயிட்டார். அடுத்து சைக்கிள்ல ஒருத்தர், அவரை பார்த்துட்டு ஆத்மா கத்தும், டேய் நீயாவது ஒரு கை புடிடான்னு. அவரும் கண்டுக்கல. 2 பேர் தான் புதைக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அங்க ஆல்ரெடி குழி ரொம்ப ஆழமா தோண்டி வச்சிருக்காங்க. ஊர்க்காரங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சடங்குல கேட்ட எல்லா ஐட்டங்களுமே கொண்டு வந்திருக்காங்க போல தெரியுது. தம்பிகாரன், விட்டுருங்க, அதான் எங்க அண்ணனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல்ல, எங்க அண்ணனை கொண்டுட்டு அண்ணியும் ஜெயிலுக்கு போயிடுச்சுல்ல, எங்க குடும்பமே இப்போ நிராயுதபாணியா நிக்குது இல்ல, இது போதாதா விடுங்க கேட்டாலும் தம்பிகாரனை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சாமியார் சொன்னதை செஞ்சே தீர்வுன்னு முடிவு பண்ணி பணத்தை செங்குத்தா நிக்க வச்சு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. நகத்தை போடுறது, பழைய துணியை போடுறது, எல்லை போடுறது, கடைசியா கோழி ரத்தத்தை தலையில ஊத்துறதுன்னு எல்லாம் சொல்லபடி கரெக்டா செஞ்சு அடுத்து மண்ணை போட்டு மூட ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த ஆத்மா கதறும், டேய் ஒருத்தரையும் விடமாட்டேன்டா, உங்க ஒருத்தரையும் விடமாட்டேன். அந்த டெய்லரை, சைக்கிள்காரனை, இந்த ஊர்க்காரங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு அந்த ஆத்மா கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ பயங்கரமா காத்தடிக்கும், புயல் மாதிரி அங்க இருக்கிற தேசங்கள்லாம் அசைறதை நீங்க கவனிக்க முடியும். ஆனா அவர் பேசுறத படம் பார்க்கிற நாம மட்டும் தான் கேட்கிறோம். ஊர்க்காரங்க யாரும் கேட்காது. இந்த ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு கல்யாண வீடும் இலவு வீடா மாறும், மாத்துவேன்னு அந்த ஆத்மா சபதம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி இமயமலையில, பனி மலையில எதையோ நமக்கு காட்டுறாங்க. இங்கேயோ கேமரா எடுத்துட்டு போறாங்களே, எங்கடா போறான்னு பார்த்தா ஒரு கோயக்குள்ள போகுது, ஒரு கோயிலுக்குள்ள போகுது. ஒரு பணியால செய்யப்பட்ட லிங்கத்தை ஒரு குருநாதர் கும்பிட்டு இருக்கிறார். அவருக்கு இந்த பிரேத ஆத்மா மக்களை பழிவாங்கிறதுக்காக இப்படி உருவாகிறது ஞான கண்ணுல தெரியுது. அப்ப என்ன ஆகும்னு பின்னாடி இருக்கிற சிசிய பைபிளைய கேட்க, பிரேத ஆத்மா எங்க உருவாகுதோ
அப்போ பரமாத்மாவும் வேற ஒரு இடத்துல சமாளிக்கிறதுக்காக உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்ல கங்கை நதியில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்பையும் ஃபேஸ காட்டல, முகத்தை காட்டாமையே ஒரு மாதிரி அங்க முடிச்சிடுறாங்க. அப்புறம் பூஜை புனஸ்காரம் கோயில் கொண்டாட்டம் நல்லா போய்கிட்டு இருக்க அடுத்து மறுபடியும் அதே ஊரு ஒடில்லாங்கிற அந்த கிராமத்துக்கு வரோம். அந்த கிராமத்துல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. கல்யாணத்துல எல்லா பேரும் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஒரு பெரியவரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. என்னையா போற நேரத்துல இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, அதான் சின்ன பிள்ளையா ஆடுது, இந்த வயசான காலத்துல எதுக்கு ஆடுற, வா உக்காருன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதையும் கேட்காம பெரியவர் ஆடுவேன்னு ஆடிட்டு இருக்கிறார். இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறது திருப்பதியோட சமாதிய இவங்க ஒரு சடங்குப்படி பண்ணாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பிறகு இப்போ நடப்புல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் இவன் பண்ண அந்த சீரழிப்புகளை நாம இன்ட்ரோல பார்த்திருப்போம். அதனால கல்யாண வீடுனாலே கவலையில தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அது எதுவும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்குது இல்ல, அதைத்தான் நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். எப்ப அந்த திருப்பதி பைபிள்ல செத்தானோ அப்பவே நம்ம ஊருக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சுன்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அவனோட ஆத்மா இன்னும் அடங்காம இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. ராத்திரி ஆயிப்போச்சு. ஒரு மரத்துக்கடியில ஒரு 4 பேர் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஐயர் போகும்போது ஐயர் வாங்க சரக்கடிங்கன்னு கூட சரக்கடிக்கிறதுக்கு கூப்பிடுறானுங்க. அவர் வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தன் இப்ப கல்யாணமான வந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான் போல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நானே போய் அந்த பொண்ணை சீரழிச்சிட்டு என் உடம்புக்குள்ள இறந்து போன திருப்பதியோட ஆவிதான் இறங்கிடுச்சு, ஆவிதான் இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லி கூட நான் சொல்லிட்டு இருப்பேன்னு பேச, டேய் இப்படிலாம் தப்பா பேசாதீங்கடா, போங்கடா உங்க சவகாசமே வேணான்னு சொல்லி ஐயர் அங்கிருந்து கிளம்பி போற சமயம் சரக்கடிச்சாலே உச்சா போக தோணும் போல தெரியுது. உச்சா அடிக்கிறதுக்காக அவரு என்ன இடத்தை செலக்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. எங்க சமாதி கட்டினாயிலோ அந்த சமாதிக்கே போய் அவர் உச்சாடிக்கிறார். அப்பயாவது சும்மா இருக்க வேண்டியதானே? அவரோட காலை அங்க கிடந்த ஒரு சாணியில வச்சிருப்பாரு. ஐயோ செருப்பு காலை வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு காலை மட்டும் அவர் எடுப்பார் பாருங்க, கீழே இருந்த ஒரு முள்ளு மேல காலை வச்சிடறார். முள்ளு குத்தி ரத்தம் வருது. அப்படியே அந்த ரத்தம் ஒழுக கீழே புதைக்கப்பட்டிருக்கிற திருப்பதியோட மண்ட ஓட்டுல போய் அந்த ரத்த துளிப்படும். அவ்வளவுதான். அடுத்த நொடி இவங்க என்னதான் பண்ணி வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் கெடுத்து அந்த ஆத்மா இப்போ வெளியில வந்துருச்சுங்க. இந்த ஒரு துளி ரத்தம் போதும் அவன் வெளியில வந்ததுக்கு காரணமாயிடுச்சு. இப்போ அந்த ஐயரோட உடம்புக்குள்ள திருப்பதியோட ஆத்மா இறங்கிடுச்சு. அவனோட கண்ணு அப்படியே சிவப்பா மாறி இருக்கிறத கவனிக்கலாம். வேட்டியை மடிச்சு கட்டுறதையும் கவனிக்கலாம். நேரா இங்க வராரு கல்யாண வீட்டுக்கு. நேரம் குறிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு போல பூசாரி. என்னையா லேட்டு, வாயா நேரம் குறிச்சு குடியான்னு கேட்பாங்க. கல்யாண பொண்ணை ஆசீர்வதிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆளு ஆசீர்வதிக்கிறதே அந்த பொண்ணோட தலைமையில கையை வச்சு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்செல்லாம் நடக்கணும்னு சொல்லணும்ல, பதிலுக்கு இவர் தலையிலேயே கையை வச்சு நீ நினைச்செல்லாம் நடக்கணும்னு ஆசீர்வதிக்கிற. வந்த ஆத்மா புருஷனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுது. அந்த பொண்ணு எங்க அப்பாவை கூப்பிடுவேன், உன்னை கொன்னே போட்டுறான்னு சொல்லும்போது ஏற்கனவே செத்து போனவனை எப்படி மறுபடியும் உங்களால சாகடிக்க முடியும்னு சொல்லி அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சு தலைமுடிய பிச்சு எடுத்து மரண வேதனையில இருக்கும் போதே அவளை சீரழிச்சிருது அந்த ஆத்மா. சம்பவத்தை கேள்விப்பட்டு ஊர்க்காரங்க எல்லாம் அங்க வராங்க. தடயவியல் நிபுணர்கள்லாம் வந்து அங்க ஆதாரங்களை சேகரிக்கிறாங்க. கல்யாண மாப்பிள்ளை இறந்து போயிட்டார், கல்யாண பொண்ணு இறந்து போயிடுச்சு, ஐயரை புடிச்சிட்டாங்க. நான் பண்ணலன்னு ஐயர் கத்திட்டு இருக்கிறார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு அழுகிறாரு. ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பாக்குறதுக்காக உள்ள போனா 2 பேர் பணமா கிடந்தாங்க, வேற யாரையும் பார்க்கலன்னு சொல்லி கதறுவார். ஆனா போலீஸ் நம்பல, அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. சம்பவத்தை சிறப்பா முடிச்சு விட்டு ஆத்மா மறுபடியும் போய் புதைக்கப்பட்ட இடத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. இங்க அந்த ஐயரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க உண்மையை ஒத்துக்க சொல்லி. இல்ல நான் பண்ணலன்னு அவர் கதறிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் இவருக்கு அந்த மரத்தடியில அந்த காதலன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஒரு கால் அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விடுறாரு. உடனே அவனை தேடி பிடிக்க கிளம்பிட்டாங்க. மரத்தடியில கிடந்த அந்த 4 பேர் சரைச்சுக்கிட்டு இருந்தா இல்ல, எல்லா பேரையும் குடிச்சு உட்கார வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்குது போலீஸ். ஏண்டா எல்லா தப்பையும் நீங்க பண்ணிவிட்டு அந்த திருப்பதி தான் ஆவியா வந்து பண்ணான்னு ஊரை நம்ப வைக்க பாக்குறீங்களான்னு சொல்லி அடி அடிச்சு விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் பார்த்தா அதே ஊர்ல ஒரு பாயா காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குதான். ஒரு கோழியை 3 தடவை சுத்தி ஏதோ மந்திரிச்சு கோழியை ஊருக்கு வெளியில கொண்டு போய் தூக்கி வீசி எறிஞ்சிருங்க, நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு ஆபத்து வரவிடாம நான் பாத்துப்பேன், உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது அதை சரி பண்ணணும்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லி சில சடங்குகளை சொல்லி அமைச்சிருக்கிற போல தெரியுது. அவங்களும் ஊர் எல்லைக்கு வந்து அந்த சடங்குகளை செய்யறாங்க. கோழியோட தலையை அறுத்து போட்டு விட்டுட்டு அவங்க சடங்கை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ வராரு. கேபிள் நடத்துறாரு போல. கேபிள் காசை வசூல் பண்றதுக்கு வந்தா ஒரு பய காசு கொடுக்கலன்னு புலம்பிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வரும்போது பேசிட்டு வரும்போது திருப்பதியோட ஆத்மா அங்க கடந்த அந்த கோழிய அப்படியே பச்சையா சாப்பிடுறத இவரு கவனிப்பார். மிரண்டு போறார். மரண பீதியை அவரோட கண்ணில் நம்மளால பார்க்க முடியும். இதை பத்தி அந்த பாய் கிட்ட டீ கடையில காலையில நம்மளால எடுத்து சொல்லுவான். ஊர்க்காரங்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவங்க அதை நம்பத்தான் செய்யறாங்க. ஆனா அதே சமயம் ஒருத்தர் அங்க இருக்கிறவங்களுக்கு பத்திரிகை கொடுக்கிறார். சேர்மனோட பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமா வந்துருங்கன்னு இன்விடேஷன் கொடுக்கிறார். இந்நேரத்துல கல்யாணம் வேணான்னு பாய் சொன்னா கூட கேட்கல. டேட் எல்லாம் பிக்ஸ்
ஆயிடுச்சு, பத்திரிக்கை அடிச்சிட்டோம், கன்ஃபார்மா வரணும்ட்டாப்ல. அன்னைக்கு ராத்திரியே சைக்கிள்ல ஆத்மா வளவறத நாம கவனிக்கலாம். அடுத்த நாள் பார்த்தா இறந்து போன திருப்பதியோட குடும்பம் சவத்துக்கு ஏதோ செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அங்க என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு சைக்கிள் நிக்குதுன்னு அதை கவனிச்சு அம்மா விசாரிக்கிறாங்க. தம்பிகாரன் ஏதாவது போதையில சைக்கிளை ஓட்டிட்டு கொண்டு வந்து இங்க வந்து வச்சுட்டு போயிருக்கியா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அண்ணன் ஞாபகார்த்தமா அண்ணன் போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் இன்னும் போட்டுட்டு இருக்கான் போல தெரியுது. இறந்து போன திருப்பதிக்கு பிடிச்ச எல்லா ஐட்டங்களையும் படைச்சு கும்பிடுறாங்க. அங்க சடங்கை முடிச்சுட்டு அவங்க கிளம்பும் போது தம்பிகாரன் தான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போறான். அவங்க அப்படி அந்த பிறகு போன பிறகு ஆத்மா எந்திரிச்சு உட்காருது. இவன் குடிப்பான்னு அவங்க வச்சுட்டு போன கல்லை எடுத்து ஃபர்ஸ்ட் குடிக்குது. அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிக்குது. இங்க பார்த்தா கல்யாண சாப்பாடு போட்டு சிறப்பா கவனிச்சிட்டு இருக்குது சேர்மனோட குடும்பம். கல்யாணம் முடிஞ்சு கல்யாண தம்பதிகளே வந்தாச்சு. கறி விருந்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க நம்ம இன்ஸ்பெக்டரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. ஒரு நாட்டாமையும் அங்கதான் இருக்கிறாப்ல. ஏகப்பட்ட கடா வெட்டி இருக்கிறீங்க போல, சிறப்பா நடக்குதுன்னு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு நாட்டாம. நாட்டாமன்ட்ட ஆக்சுவலா அவரு எதிர்கட்சியை சேர்ந்தவர். ஆளுங்கட்சி ஆட்கள் தான் இங்க சேர்மனா இருக்கிறாங்க. கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கல்யாண குடும்பம். இவர் 116 ரூபா மொய் எழுத வந்தா இது ஒரு பிச்சை காசு, இந்த காசை போய் கட்டுறீங்களேன்னு மைக்கிலேயே அனௌன்ஸ் பண்ணிடுறானுங்க. எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீ மொய் பணம் வச்சது 115 ரூபா, கூட 1 ரூபா வச்சு நான் பண்ணிருக்கிறேன், இப்படித்தானே மொய் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னா, என் கல்யாணத்துக்கு எங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு கேவலமெல்லாம் மொய் பண்ண கூடாது, இவர் பேர்ல கூட ஒரு 1000 ரூபா சேர்த்து எழுதுறான்னு 1000 ரூபா கொடுக்குறாரு அவரு. நீங்க பல வருஷமா இங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, ஏகப்பட்ட ஊழல பண்ணி சம்பாதிக்கிறீங்க, நான் அப்படி இல்லைங்கிறாரு அவரு. நான் கட்சியை பத்தி பேசினா அவ்வளவுதான் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. மேட்ரு இப்ப கைகலப்பு ரேஞ்சுக்கு போகுது. சேர்மனும் கோவப்படுறாரு, எதிர்கட்சி தேர்தலும் கோவப்படுறாப்ல. இன்ஸ்பெக்டர் தான் வந்து சமாதானம் பண்ண வேண்டிய ஆயிப்போச்சு. இதுல சேர்மனு வார்த்தையை விட்டுறாரு. அந்த திருப்பதி உன் பொண்ணை கொன்னது சரிதான் அப்படிங்கிறாப்ல சொல்லிடுறாரு. அவரோட பொண்ணை பத்தி வேற தப்பா பேசுறாரு, இறந்து போன பொண்ணை பத்தி. இதுல காண்டானவரு, என் பொண்ணை பத்தியே தப்பா பேசிட்டல, என் பொண்ணோட வாழ்க்கையை விட உன் பொண்ணோட வாழ்க்கை இன்னும் மோசமா இருக்க போது பாருன்னு சபிக்கிறார். அடிச்சு துரத்துங்கடாங்கிறாரு சேர்மன். கல்யாண பொண்ணு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுது. கல்யாண நாள் அன்னைக்கு இந்த மாதிரி சாபம் வாங்கிட்டோமேனு வருத்தப்படுறா. டிராக்டரை ஓட்டிக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு கோமா அவர் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறார். இவரும் சரக்கு அடிச்சதுனால உச்சா போணுமா. கரெக்டா அந்த சமாதி இருக்கிற ஏரியா பக்கம் வரும்போது தான் எல்லாருக்கும் உச்சா போகணும்னு தோணுது போல. அவரும் உச்சா போறதுக்கு அதே சமாதியை தான் தேர்ந்தெடுக்கிறார். அது மேலதான் உச்சா போவேன்னு அடம்பிடிச்சிட்டு வரார். ஏண்டா திருப்பதி, ஒட்டுமொத்த கிராமத்தையுமே நாஸ்தி பண்ணல, இப்போ கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருமே உன் சமாதியில தாண்டா உச்சா போறாங்கன்னு சொல்லி உச்சா போறார். ஓ, கிராமமே இப்படிதான் பண்ணுது போல. இதை பாக்குறதுக்கு நீ உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா அந்த சேர்மனோட பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கு நடந்தாப்புல நடந்திருக்கும்ல. உயிரோட இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு கால் இந்த பக்கத்துல எடுத்து வைப்பாரு பாருங்க. கரெக்டா முள்ளுல குத்த ரத்தம் வர, சமாதியில இந்த ரத்த துளிகள் விழ, உள்ள இருக்கிற அந்த மண்டை ஓட்டு மேல ஒரு துளி போய் விழுந்துரும். அடுத்த நொடி அந்த ஆத்மா அழகா எந்திரிச்சு இவரோட உடம்புல புகுந்துருச்சு. அந்த பக்கம் முதல்வரை கொஞ்சம் வித்தியாசமா வயல்வெளியில மேல ஒரு மேடை போட்டு அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. கண்ணு சிவப்பா மாற அந்த இடத்துக்கே வந்து டிராக்டரை விட்டு மேடைய சாச்சு தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டி மிரட்டுறான். மாப்பிள்ளைய அசால்ட்டா அடிச்சு போடுறாப்ல. நாமளா அந்த ஒரிஜினல் ரூபத்தை பார்க்க முடியுது. என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க, என்ன அங்கிள் இப்படி பண்றீங்கன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பா. அங்கிளா, நான் அங்கிளா அப்படின்னு அவர் கேட்கிறார். அங்க இருக்கிற சோளத்தட்டை எல்லாம் பத்தி எரிய மக்காச்சோளத்தை உருகி அந்த பொண்ணோட வாயில வச்சு ஓங்கி ஒரு சொருகு. காலையில பார்த்தா அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மொத்த விவசாய நிலவுமே கருகி போய் கிடக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் விஷயம் கேள்விப்பட்டு ஓடியாராங்க. மரண வலியை மதம் கொடுத்து விட்டு அடுத்துதான் உடல் வலியை கொடுத்திருப்பான் போல. போலீஸ்காரங்களுக்கே கொமிட்டிட்டு வர ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. சேர்மனோட குடும்பம் கதறி அழுதுகிட்டு ஓடியாருது. பாடியை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க ஒவ்வொரு பாடியா. பொண்ணோட பாடியை பார்த்து அந்த குடும்பம் கதறி கதறி அழுகுது. இந்த கலியுகத்துல உடல்லால இருக்கிற அந்த ஆவியின் மூலமா சாகடிக்கப்பட இருக்கிற உயிர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 லட்சம் அப்படின்னு குருநாதர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க விடாது சிவனோட நாமத்தை சொல்லி தவம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. அதுவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் முறை சிவநாமத்தை சொல்லி முடிக்கும் போது நல்லது நடக்குங்கிறாரு குருநாதர். அதே சமயம் இங்க ஊர்க்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த 2 பொண்ணுங்களை சீரழிச்சா சொல்லி ஐயரையும் அந்த எதிர்கட்சி ஆளையும் மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சேர்மன் தானே, அதிகாரம் இருக்குல்ல, போலீஸ்காரங்களை மிரட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ்காரரால ஒண்ணும் பண்ண முடியல. அவரோ அவ என் பொண்ணுக்கு சமம், நான் போய் இதை செய்வனான்னு சொல்லி கதறி எழுகிறார். ஐயரும் தான் எதுவும் செய்யலன்னு தான் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறார். நாங்க பண்ண தப்பு அந்த சவத்து மேல போய் உச்சா போனது தான், அது வரைக்கும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல எதுவும் ஞாபகம் இல்லைங்கிறாங்க. திடீர்னு ஐயருக்கு என்னமோ ஆகிட்டு இருக்க நம்ம பாய் தான் அதை வந்து பாக்குறாரு. நீங்க அந்த கொலையை பண்ணல, நீங்க சாக வேண்டியவங்க இல்லன்னு பாய் தான் வந்து சொல்றாரு. அப்ப யாரதாப்பா கொலை பண்ணதுன்னு கேட்டா நம்ம கேபிள்காரன் எடுத்திருக்கிற ஃபுட்டேஜ எல்லாரும் பார்க்கும்படி போட்டு விடுங்கிறாப்ல பாய். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ரொம்ப தெளிவா எழுதி இருக்குது, பார்க்க முடியுது. இதையெல்லாம் பண்ணது திருப்பதியோட ஆத்மா தான். அந்த கோழியை தின்றது, சைக்கிள்ல ஊர்ல உலா வர்றது எல்லாத்தையும் அந்த ஆவி பார்த்துட்டு இருக்குது. அந்த திருப்பதி தான் செத்து போயிட்டான், அவனோட ஆத்மா இன்னும் உயிரோட தான் இருக்குது, அதுதான் இதையெல்லாம் பண்றதா சொல்லி பெரிய குண்டை தூக்கி போடுறார். சமாதி தீட்சைன்னு ஒரு சடங்கு நடத்துறீங்களே, அதுதான் இதுக்கெல்லாம் காரணங்கிறாப்ல. பேசிட்டு இருக்கும் போதே வேற பெரிய அதிகாரிகளோட வண்டி வந்து நிக்குது. வந்த உயரதிகாரியோ இந்த பேய் கதையெல்லாம் நம்பலன்னு பாய சந்தேகப்படுறார். என்னதான் ஐயர் ஒரு இந்துவா இருந்தாலும் இவர் ஒரு பாய் முஸ்லீமா இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பண்ற ஆளே இல்லைன்னு அவருக்காக சாட்சியம் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொல்ற பேய் கதைகளை உயரதிகாரி
நம்புறதுக்கு தயாராக இல்ல. திருப்பதியோட ஆவிதான் வந்து இதெல்லாம் பண்றதுங்கிறத பொய்யாக்குறத விதமா, இதெல்லாம் பொய் கட்டுக்கதைன்னு ப்ரூஃப் பண்ற விதமா நானே அவனோட சமாதி மேல போய் உட்கார்றேன், அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு அந்த ஆவி மேல போய் உட்காந்துக்கிட்டார். கூட பாதுகாப்பு இருக்கிற போலீஸ் எல்லாம் போக சொல்றாரு. எனக்கு ஒன்னும் ராத்திரியை கண்டு பயம் இல்ல, நீங்க போங்க, காலையில பார்த்தா மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்துரும் போங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில வரும்போது அவர் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறப்பதான் தெரியுது. ஆனா கண்ணாடியை கழட்டினாதான் ஒரு கண்ணே இல்லைங்கிறது தெரிய வருது. ராத்திரி அவரை புரட்டி எடுத்து கொடூரமா கொலை பண்ணிடுச்சு திருப்பதியோட ஆத்மா. அதே மாதிரி இறந்து போன அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே நிம்மதியா இல்ல, தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. நம்ம சாமியார் வேற ஓவரா அடி வாங்கினதுல அன்னைக்கு இறந்து போயிட்டார் போல. அவர் ஃபேமிலியும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. திருப்பதியை போன பாட்டுல தலையை வெட்டி தாம் புருஷனாவே இருந்தாலும் பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கானே சொல்லி தலையை வெட்டி கொன்னா இல்ல, கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போனா இல்ல, அவகிட்ட ஊர்க்காரங்க வந்து நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது ஊரை காப்பாத்துமான்னு வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களை காப்பாத்துறதா இருந்தா என் தங்கச்சி பைரவியால மட்டும்தான் முடியும்னு எடுத்து சொல்றாங்க. பைரவியா அவதான் ஊரை விட்டு ஓடி போனான்னு கேட்க, அவ ஊரை விட்டு போனானதான் உங்களுக்கு தெரியும், ஆனா எதுக்காக போனான்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் சொல்றேன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பாட்டிமா பயங்கரமான சிவபக்த, ஒரு பெரிய குருநாதரோட சிசிய புள்ளையும் கூட. குருநாதர் சொன்ன வாய்ஸ் ஓவர்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பிறந்து கன்னியாகி அவங்களோட அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற 50-55 வயசு வரைக்கும் கன்னித்தன்மை இழக்காம சிவநாமத்தை 10 லட்சம்னு நான் தப்பா சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 110 கோடி தடவை சிவநாமத்தை எவர் ஒருத்தி இந்த மாதிரி கன்னித்தன்மையோடு இருந்து உச்சரிக்கிறாளோ அவளுக்கு சிவ தரிசனம் கிடைக்குமா. இதையெல்லாம் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டவ தான் அந்த தங்கச்சி, நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. தன்னோட 18 வயசு ஆகும்போது கூட நான் சாமியாரத்தான் போக விரும்புறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சிவநாமத்தை 110 கோடி தடவை சொல்லி சிவ தரிசனத்தை பார்க்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஓடிட்டாங்க. படிச்சு பார்த்த இந்த குடும்பம் அவளை நினைச்சு கதறி எழுதுதான் மிச்சம். அடுத்த சில வருஷத்துல பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இறந்துடுறாங்க. இவன் முழுமையா தன்னை சிவனுக்கு அர்ப்பணிச்சு சாமியாரா மாறிட்டாங்க. இமயமலையில இருக்கிற முனிவர்கள் கூட அந்த ரேஞ்சுக்கு கடுமையான தவம் புரிவாங்களான்னு தெரியாது. ஆனா அதை விட கடுமையா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சிவநாமத்தை விடாம சொல்லி காசி அகோரிகளோட சேர்ந்து அகோரியா அவளும் சுத்திக்கிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஊருக்கு பக்கத்துல அந்த குருநாதரோட பழைய கோயில், சிவனோட கோயில், இடிஞ்ச கோயில் ஒண்ணு இருக்கிறா. அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தங்கச்சி வர்றது வழக்கமா. அந்த நாள்ல போய் பாருங்கன்னு சொல்லி ஊருக்காரங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊர் தேடி போய் ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயம் அங்க சில பேரு மாடுகளை கறிக்காக எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கண்ணுக்குட்டி தாய் பசுவை பார்த்து தேடி ஓடியாரும். அதை நிப்பாட்டன்றதுக்காக பீர் பாட்டில உடைச்சு தெருவில் வீசி எறிவாங்க. அதையும் தாண்டி அந்த கண்ணுக்குட்டி ஓடியாரும். கண்ணுக்குட்டியை பார்த்ததும் வண்டியை கதவை உடைச்சுக்கிட்டு எல்லா மாடுகளும் இறங்கி ஓடியார ஆரம்பிச்சிருது. ஓடி அந்த குத்தத்துக்காக மாடுகளை போட்டு அடி அடிக்கிறானுங்க. ஊர்க்காரங்க சில பேர் அதை எடுத்து கேட்டா அவங்களையும் திட்டுறாங்க. இந்த மாடுகளோட அலறல சத்தத்தை கேட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்த பைரவி வந்துட்டா. இந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் திருடிட்டா வந்திருக்காங்க போல தெரியுது. அதை அங்கேயே கொண்டு போய் விட சொல்லுவா. விட்டா உங்களை விட்டுறேன்னு சொன்னா அவங்க கேட்காம அவளையே அடிக்க போக பதிலுக்கு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு 5-6 பேரை புரட்டி எடுத்ததுக்கே அவங்க பயந்து ஓடுவாங்க. மர வேற வச்சே ஒத்தால புடிச்சிருவா. அப்புறம் மீதி ஆட்களும் சண்டை போட ஓடியார எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. மாட்டுக்கு ரத்தம் வந்த மாதிரி மனுஷங்களுக்கு ரத்தம் வருது. இந்த சண்டையை பார்த்த நம்ம சேர்மனு பைரவின்னு ஓடி வந்து கூப்பிடுறாரு. இன்னும் 1 லட்சம் சிவநாமத்தை சொல்லிட்டா போதும் போல, ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்கும் போல. குருநாதர் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். ஊருக்கு கூப்பிடுறாங்க, பிரச்சனையை சரி பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க இருந்துட்டாங்களா, 24 மணி நேரம் இருந்துட்டாங்களா. ஆனாலும் அவங்கள மதிச்சு இந்த அம்மா பேசல, அங்க ஊருக்கு வரேன்னு ஒத்துக்கல. அதனால காலில் விழுகாத குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்குது போல, அதுக்கு ஒருவேளை கூட படையலோ எதுவும் பண்றது இல்ல, கும்புறது இல்ல போல. அதையெல்லாம் சொல்லி கோவப்படுவா. அதையெல்லாம் பண்றோம்னு கேட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. அதன் பிறகுதான் இவங்க வரேன்னு சரின்னு ஒத்துக்கிட்டு வர. ஊருக்கும் வந்தாச்சு. காலடி கீழே பட்டாச்சு. பூம்பு மாடு கூட அவ காலில் விழுந்து கும்பிடும். ஊர்க்காரங்க எல்லாம் மஞ்சளை தெளிச்சு கும்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆசையா பைரவின்னு கூப்பிட்டா கண்டுக்காம போயிட்டே இருக்கிறா. என்ன மறந்துருப்பாலோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல தான் வாழ்ந்த வீட்டுக்கு வராங்க. வீடெல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சு போய் தான் கிடக்குது. வீட்டுக்கு வந்து முத வேலையா விளக்கேத்துறாங்க சாமிக்கு. காத்துல ஒரு உத்ராட்ச கொட்டை அங்க இருக்கிற ஒரு பாம்பு புத்துக்குள்ள விழுந்துரும். பாம்போட தலைமையில விழுந்துரும். ஊரே அதை சிவ தரிசனமா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே உத்ராட்ச கொட்டைய ஊர்ல உருட்டி விட்டா அது வாட்டுக்க ஊர்ல பல இடத்த கடந்து ஒரு இடத்துல போய் நிக்குது. முதல் கொலை விழுந்ததுல ஒரு கல்யாண பொண்ணு கொலை செய்யப்பட்டால அங்க. அடுத்து ஒரு சோள தட்டைகளுக்கு மத்தியில ஒரு கொலை பண்ணாப்ல இல்ல அங்க போய் நிக்குது. அடுத்து அந்த உத்ராட்ச கொட்டை எங்க போய் நிக்குதுன்னா அந்த சவத்துக்கிட்ட வந்து நிக்குது. அவ காலடி தடமே அனல் கக்கிறாப்ல இருக்க என் பக்கத்துல வராதன்னு ஆவி கத்திக்கிட்டு இருக்கும். அடங்காத ஆத்மாவை அடக்குறதுக்கு கட்டி போறதா ஒரே வழின்னு சொல்லி திரிசூலத்தை கேட்கிறா. அவ ஏதோ தாந்திரிக மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு சிசிய பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்க இவளும் சொல்லி சூலத்தை குத்தி ஆத்மாவை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. 4 நந்தி சிலை வேணுமா, அப்புறம் கைமாறாத நவதானியங்கள் வேணுமா, அப்புறம் கங்கை நதி நீர், அப்புறம் ஜடாமுடி, இதையெல்லாம் வச்சு அவங்க சடங்கு பண்ண அங்க இருக்கிற நம்ம பாய்
இதெல்லாம் எதுக்கு, எப்படி இதை வச்சு ஒரு ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியும்லாம் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அடுத்த 15 நாளைக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கணுமா. இங்க இருக்கிற அந்த நந்தி சிலைகள் நகன்ற கூடாதான். ஊர்க்காரங்க குடும்பத்துல ஒத்தவர்னு தினமும் வந்து காவ காக்கணும். ஆடு மாடு கூட உள்ள போக கூடாது, நுழையக்கூடாது. நவதானியங்கள்ல ஈரம் குறையக்கூடாது. மனித நிழல் படக்கூடாதுன்னு பல கண்டிஷன்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி 15 நாள் நல்லபடியா நடந்தா 15 நாளைக்கு பிறகு உள்ள நட்டுக்குத்தலா நிக்க வச்சிருக்கிற அந்த சவத்தை எரிச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க. அது வரைக்கும் இங்கேயே இருக்க சொல்லி கேட்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லோக்கல் நியூஸ் சேனல் சில பேரு இங்க நடக்கிற இந்த கூத்தெல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்றேங்கிற பேர்ல அங்க சுத்தி திரியிறானுங்க. பைபிள்லயே ட்ரோனை விட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரோனு கரெக்டா அந்த சவத்து மேல வந்து விழுந்துருச்சு. ஜடாமுடியை போட்டு கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அது மேலேயே விழுந்துருச்சு. அதை எடுக்க வரேன்னு அவங்க வர காவ ஆக்குறவர் விட மாட்டேங்கிறார். உள்ளெல்லாம் வரக்கூடாதுரா போங்கடான்னு விரட்டுறாப்ல. ஏதாவது சேதாரம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. 4 லட்சம் ரூபா ட்ரோனா அது எடுத்துட்டு போவோன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது ஓடுங்கன்னு விரட்டி விட்டுறாரு. ராத்திரி ஆயிடுச்சு. அந்த கட்டுகளை தாண்டி உள்ள விழுந்து கிடக்கிற அந்த ட்ரோன் எடுக்கிறதுக்கு இந்த பைபிள்லயே முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தை சுத்தி வேலி போட்டு காவாக்குறாங்க. ஆனா காவாக்குறேன் தூங்குனதும் ஒருத்தர் உள்ள போக பாக்குறாரு. அப்போ அந்த வேலி குத்தி கொண்டு அவனுக்கு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே பைரவி சொல்லி இருப்பா, இது எல்லாத்தையும் தாண்டி மனித வாட அங்க பட்டதுன்னா ரொம்ப சக்தியோட அவன் எழுந்து வருவான், பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அதே மாதிரி இங்க நடந்துருச்சு. அவனோட ரத்த துளி வேற எக்ஸ்ட்ராவா பட்டுட ஆவி கிளம்பிடுச்சு. அவன் உடம்புல இறங்கிடுச்சு. இது எங்கேயோ கோயில்ல படுத்து கிடக்கிற பைரவிக்கும் புரியுது. வேலையா கிளம்பி பைரவி இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் வரான். 30,000 முறை அதன் பிறகு சிவநாமத்தை சொல்லிட்டா. இன்னும் ஒரு 70,000 முறை சொல்லணும். அதுக்குள்ள ஆத்மா வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. தப்பான நோக்கத்தோட அந்த ஆத்மா பாத்துக்கிட்டு இருக்க காலை உள்ளடி வைக்க போக பார்த்தா நாகம் ஒண்ணு ஆத்மாவை உள்ள விடாம தடுக்குது. கோயிலுக்கு வெளியில வந்து அப்படி வளர்ந்து நின்னா பூத ரூபத்துல வந்து நிக்குது. உடனே நம்மால காண்டாயி தான் சைக்கிளை வர வைக்கிறார். சைக்கிள்ல வர ஓட பின்னாடியே நாகமும் விரட்டிக்கிட்டு வருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாகம் நின்றுச்சு. சரி வரலையோ அப்படின்னு பார்த்தா குறுக்கால வந்து பூத ரூபத்தை காமிச்சு மிரட்டும். அந்த சைக்கிளையே சுக்குநூறா நொறுக்கி போட்டுரும். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் பைரவியும் வந்து நிக்கிறா. சிவனை பத்தி தப்பா பேசுவான். அந்த அம்மா சிவனை பத்தி சரியா பேசும். இந்த ஊரையே நாசம் பண்ண போறேன்னு சவால் விட்டுட்டு ஆத்மா போய் படுத்துருச்சு. ஒரு 15 நாளைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஜெயிலுக்கு போன திருப்பதியோட பொண்டாட்டி வந்துட்டா. ஊர்ல ஏதோ விசேஷம் போல நாள் குறிச்சு சிறப்பா செய்யணும்னு ஊர்க்காரங்க ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணும்போது சுத்தி நடக்கிற எல்லாமே அவசகுணம் மாதிரி தப்பு தப்பா தான் நடக்குது. ஏதோ திருவிழா நடத்த போறாங்க. சிவனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பாப்பாங்க போல தெரியுது. ஊர்ல எவன வீட்லயாவது கல்யாணம் நடந்தா இளவு வீடு ஆக்கிடுறேன், அதுக்காக சிவனுக்கே கல்யாணம் பண்றீங்களான்னு ஆத்மா கேள்வி கேக்குது. ஆத்மா பார்த்தா புயல் மாதிரி சொல்லடிக்குது. என்ன இருக்கு அப்படின்னு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒத்தையும் உடம்புல இறங்குச்சுல அந்த ட்ரோன் எடுக்க வந்தவன், அவன் உடம்புல இறங்கி பில்லி சூனியம்னு பல ஐட்டங்களை கத்துக்கிட்டு தவம் பண்ணி இனி மனித ரூபமே தேவையில்லை, என்னால எல்லாம் பண்ண முடியும்னு வந்து மிரட்டுது சக்தியோட. எந்த உடலும் இல்லாம இனி என்ன நீங்க பார்க்கலான்னு சொல்லி பாக்குறியான்னு கேட்டு தன் ரூபத்தை காட்டுது. அங்க இருந்த மரத்தையே மொத்தமா எரிச்சு காட்டுது. காத்தும் நான் தான், நெருப்பும் நான் தான், தண்ணியும் நான் தான் சீனு வேற. 5 பூதங்களும் இனி தன் கட்டளைக்கு கட்டுப்படுங்கிறாப்ல. எங்களை கட்டி போட்டேல்ல, என்ன கட்டி போட்டேல்ல, இந்த ஊரையே கட்டி போடுறேங்கிறா. ஒரு பெரிய கோடை போட்டு விடுது. ஊரு முழுக்க ஒரு பெரிய கோடு. இந்த கோட்டை தாண்டி எவனாவது போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு மிரட்டுது. அதையும் தாண்டி சில பேர் பயந்து ஓடுவாங்க. வேணான்னு சொல்லுவா. கேட்காம ஓடுனவரோட தலை துண்டாகுது. மாடு கிராஸ் ஆனாலும் பறவைகள் கிராஸ் ஆனாலும் எல்லாம் செத்து விழும். பைரவி ஒரு செகண்ட் ஆடி போய் அப்படியே உட்காந்துட்டா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் படாத பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல குருநாதர் 5 பூதங்களையும் அடக்கிற அவன் அடக்கிறதுக்கு 5 லிங்க பூஜைன்னு ஏதோ பண்ணணுமா. அதுக்கு பைரவிக்கு ஒரு ஆயுதம் தேவையா. ஆயுதம்னா ததீசி முனிவருக்கு முதுகெலும்பு தான் ஆயுதம், பரசுராமருக்கு கோடாரி தான் ஆயுதம். அந்த மாதிரி இவளுக்கு எது ஆயுதம்னு கேட்டா சிவநாமம் தான் ஆயுதமா. பக்தியால அவ இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நேரம் வரும்போது அதை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றார். இதுக்கு மத்தியில ஒரு பொண்ணு ஆஸ்துமால கஷ்டப்பட்டு இருந்தவ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கோட்டை தாண்டி வெளியில போகணும், அப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ஏதோ மந்திரம் சொல்லி அவனோட பலத்தை ஓரளவு கட்டுப்படுத்த பாக்குறாளாம். அது மட்டும் பத்தாது, அந்த ஆத்மாவை திசை திருப்பணும். அதுக்கு நீ மனைவியா ஆத்மா கிட்ட போய் நிக்கணும், திசை திருப்புன்னு ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறா. நீ தப்பு பண்ண, பட் அதை விட பெரிய தப்பா புருஷனோட தலையை வெட்டி நாங்க ஒண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சவத்துல உட்காந்து அவ அழுகிறாப்லையும், அந்த பக்கம் அவங்க மைக்ல உட்காந்து வேதங்களை சொல்றாப்லையும் காட்டுறாங்க. மந்திரங்களை உபசரிக்கிறாப்ல காட்டுறாங்க. ஊர் முழுக்க மந்திரம் கேட்கணும்னு சொல்லி தான் மைக்க போட்டு அந்த அம்மா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா அதே சமயம் பவர் கட் பண்றேன்னு அந்த பக்கம் பவர் கட் பண்றானுங்க. கரெக்டா இவர் திசை திருப்பி இருக்கிற சமயம், அவங்க அந்த கோட்டை விட்டு தாண்டி போக இருக்கிற சமயம் பவர் கட் பண்ண மந்திரம் முழுமையடையல. ஆத்மா இவங்க நம்ம ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிச்சு. கோவமா சுழண்டுகிட்டு இருக்குது. புயலா அடிக்குது. அந்த பொண்ணு உடம்புல இறங்கி தாம் பொண்டாட்டியோட தலையவே வெட்டி, எப்படி அவ திருப்பதியோட தலையை வெட்டி கொண்டு வந்தாலோ அதே மாதிரி இப்ப திருப்பதியோட ஆத்மா இந்த பொண்ணோட
உடம்புல இறங்கி தான் பொண்டாட்டியோட தலையை வெட்டி இன்ஸ்பெக்டரோட ஆபீஸ்க்கே கொண்டு வந்து கொடுக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்து கொடுக்குது. இதைத்தான் நாம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அக்கா இறந்ததை நினைச்சு கொல்லி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறா தங்கச்சி பைரவி. ஊரை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம சண்டைக்காரன் காலில் விழுகலாம்னு ஆத்மா கிட்டேயே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறா. இந்த ஊரை படாத படப்பட்டுக்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, பேசாம விட்டுரு, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நீ பண்ணா போதும், நீ கண்ணி கழியணுங்கிறாப்ல. அதை சிறப்பா இந்த ஆத்மாவே செய்யுமா, அதுக்கு நீ சம்மதிச்சா இந்த ஊரை விட்டுறேன், என் கோபத்தை விட்டுருவேன், ஆனா மொத்தத்தையும் ஓ மேல காட்டுவேன் அப்படின்னு கூப்பிடுது. இவ்வளவு வேற வழி இல்லாம ஊர் நல்லதுக்காக சரின்னு ஒத்துக்கிற. கல்யாண பொண்ணு மாதிரி தயாராகி வரணும், உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஆத்மா சொல்லிடுச்சு. ஊர்க்காரங்களுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சு போல. உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பாய் போச்சு, மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாயும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆத்மாவுக்கு கபால மோட்சம் கொடுக்கிறது எப்படி அப்படின்னு அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சொன்னாப்லயே கல்யாண பொண்ணு மாதிரி பைரவி ரெடி ஆயிட்டா. யாராவது ஒரு உடம்புல இறங்கிதான் இவன் நினைச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்தது நம்ம ஹீரோவோட உடம்பு. அந்த பக்கம் நம்ம குருநாதர் கிட்ட ஊருக்காக தன்னையே இழக்க போறாளேங்கிறாப்ல சிஷ்யர்கள் டவுட் கேட்க, அது தியாகம், அதனால ஒருத்தவங்களோட பவித்திரம் போயிடாது, சிவனை பொறுத்தளவுல தியாகம் தான் முக்கியம், அதைத்தான் பாப்பாப்ல, பவித்திரத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்பயும் சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பக்கத்துல நெருங்க பார்த்தா ஏதோ ஒண்ணு அவனை தடுக்குது. நம்மளால இங்க டைவர்ட் பண்றதுதான் இவளோட பிளான் போல. ஏன்னா அந்த பக்கம் பாயி புறக்குழிய, அந்த சவக்குழிய தோண்டி பாடி எடுக்க பாக்குறாரு. ஊர்க்காரங்க இந்த பக்கம் திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இவனை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும், அந்த மோட்சத்தை கொடுத்துடலாம், இதுதான் அவங்க திட்டம். இதை புரிஞ்சுக்கிட்டு இவளை தூக்கி இங்க திருவிழாக்கு மத்தியிலேயே வீசி அடிக்கிறான் அவன். இவ இன்னும் தொடர்ந்து சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த பேலன்ஸ் 70,000 இப்ப எவ்வளவு சொல்லி முடிச்சுட்டான்னு தெரியல. மொத்தமும் சொல்லி முடிச்சுட்டா ஏதோ ஒண்ணு பெருசா இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறா. சிவனை கொஞ்ச நேரம் அசிங்கப்படுத்தி பேசிவிட்டு, இவ கூட நான் குடும்பம் நடத்துறத வண்டு சிண்டில இருந்து எல்லாரும் பார்க்கணும், எவனாவது கண்ணை முன்னீங்க அவ்வளவுதான் மிரட்டி கொன்னு போட்டுருவேன் மிரட்டி சீரழிக்க ஆரம்பிக்க போறானா. அவங்க தொடர்ந்து சிவநாமத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம பாயை தொடர்ந்து தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னும் ஒரு 13 நாமம் தான் பாக்கி. சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. தொடர்ந்து சிவநாமத்தையே உச்சரிச்சிட்டு இருக்கிறா. அவன் மோப்பம் முடிச்சிட்டு இருக்கிறான். இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு போல அவனை. எதுக்கு இன்னும் சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னு கத்துறான். இன்னும் எதுக்கு அவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன் நாமத்தை சொல்லு அப்படிங்கிறாப்ல. ஆனா அதையும் மீறி சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால கட்டை எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி. இன்னும் 7 சிவநாமம் தான் பாக்கி. அதுக்குள்ள இப்படி அடிச்சிட்டான். அப்பையும் சிவநாமத்தை சொல்ல கழுத்தை பிடிச்சு அப்படியே அந்தரத்துல தூக்குறான். கோயில் கோபுரத்து மேல ஓங்கி ஒரு இடி, அடி வாங்கி கிடி வாங்கி கீழே விழுகிறான். ஊரே கதறி அழுதுகிட்டு இருக்குது. இப்பையும் நாமத்தை சொல்றத விடல. இன்னும் 6 நாமம் தான் பாக்கி. எத்தி தள்ளுறான். அப்பையும் சிவநாமம் தான், அப்பையும் சிவநாமம் தான். இன்னும் ஒரு 3 சிவநாமம் தான் பாக்கி. அதுக்குள்ள அந்தரத்துல கட்டையில எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா கொல்லிக்கிட்ட மாதிரி, அதை வயிற்றுல விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான். மேல தூக்கி கீழே அடிக்கிறான். ரத்தம் தெரிக்குது. ஊரே அழுகுது. தான் பேரை சொல்ல சொல்லி கொடுமைப்படுத்துறான். நீ செத்தாலும் உன் சடலத்தோட குடும்பம் நடத்துவேங்கிறான். இப்பையும் சிவநாமம் தான். இனி ஒரே ஒரு தடவை சிவநாமத்தை சொன்னா போதுமா, ஆனா உடம்புல உசுறு இருக்கான்னு தான் தெரியல. திருப்பதியோட குடும்பமே அந்த பொண்ணை பார்த்து வேண்டாம் விட்டுருன்னு கதறி அழுகுது. குடும்பம்னு கூட பார்க்காம அவங்களையும் 5 அடி பறக்க விடுறான். எல்லாம் 4 அடி பின்னாடி போனா அவளோட ரத்தம் ஒரு சின்ன குழந்தை மேல பட்டிருக்கும். அந்த குழந்தை மட்டும் பயப்படாம உள்ள வருது, முன்ன வருது. அக்கா எந்திரி எந்திரின்னு அவளை உசுப்ப பாக்குது. 10 கோடி நாமத்துல இன்னும் ஒரே ஒரு நாமம் மட்டும் தான் பாக்கி. உசுப்ப பார்க்கும்போது கையில ஃபுல்லா ரத்தக்கரை, பைரவியோட ரத்தக்கரை. நடக்கிற கூத்தெல்லாம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கூட சாட்சி தான் பாக்குறானுங்க தான். நந்தி சிலை கிட்ட போறா அவ. நந்தியோட காதுல போய் இங்க ஊருக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள காப்பாத்துன்னு வேண்டிக்கிறா. பார்த்தா அடுத்த நொடி நந்தி பகவானே களத்துல இறங்குறாப்புல காட்டுறாங்க. ஊரே கும்பிடுது. அவங்க பாடிக்கு பக்கத்துல வந்து தான் மூச்சு காத்த கொடுக்க இவங்க கண்ண முழிக்கிறாங்க. அதே சமயம் அங்க ஒரு வழியா தோண்டி திருப்பதியோட மண்ட ஓட்ட பார்த்தாச்சு. இந்த பக்கம் பைரவி எந்திரிக்கிறா. ஊரை காப்பாத்த நீ வந்தா உன்னை காப்பாத்த நந்தி பகவானே வராரா. அடுத்த சில வினாடிகள்ல ஒட்டுமொத்த ஊரையும் சாம்பலாக்குறேன்னு சொல்லி சில சித்து விளையாட்டுகளை பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அவனோட சித்து விளையாட்டுனால சுத்தி இருக்கிற எல்லா பேரும் சில மாதிரி நிக்கிறாங்க. பைரவி என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறா. எல்லா பேருக்கும் கண்ணுல மூக்குல எல்லா ரத்த வடிய ஆரம்பிக்குது, குழந்தைங்க உட்பட. நந்தி பகவானே வந்து ஒண்ணு நடக்கலையேன்னு அந்த பக்கத்துல சிசிய பிள்ளைய குருநாதர் கிட்ட டவுட் கேட்க, இதை அழிக்கிறதுக்கு சிவனே இறங்கி வரணுங்கிறாரு குருநாதர். மிச்சம் இருக்கிற அந்த ஒரே ஒரு சிவநாமத்தையும் பைரவி சொல்லி முடிக்க சிவனே இறங்குறாப்புல காட்டுறாங்க. பச்சிவாயான அந்த கடைசி நாமத்தையும் சொல்லி முடிக்க சிவனே இறங்குறாப்புல தெரியுது. சிவ தரிசனம் பைரவிக்கு மட்டும் இல்ல ஊர்க்காரங்களுக்கும் கிடைச்சிருக்குது. அவ புண்ணியத்துல சிவனோட சூளம் இப்போ பைரவி கையில. அந்த கேப்ல அந்த பக்கம் எலும்புக்கூடு மொத்தத்தையும் உருவி எடுத்தாச்சு. திருப்பதி ஒரு பெரிய மாட்டு வண்டியை தூக்கிட்டு மேல ஏற இவங்க சூளத்தோட மேல ஏற மாட்டு வண்டியை இடிச்சுட்டு நேரா போய் நெத்தி பொட்டுலயே சூளத்தை வச்சு ஒரு இடி.
ஹீரோவோட உடம்புல இருந்து ஆத்மா தனியா பிரிஞ்சிருச்சு. ஆத்மா அப்படியே அங்க இருக்கிற பூக்கொல்லில போய் விழுந்து பொசுங்க ஆரம்பிக்குது. அந்த பக்கம் எலும்ப பொசுக்க, இந்த பக்கம் ஆத்மா பொசுங்கன்னு சரியா இருக்கு. ஒரு வழியா திருப்பதியோட சாப்டர் க்ளோஸ். அவனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. இனி அவனால இந்த ஊருக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அப்புறம் ஊர்க்காரங்க சில பேர் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம். என்னடான்னு எல்லாரும் பார்த்தா சைக்கிள் ஒண்ணு மட்டும் தனியா ஊருக்கு நடுவுல வந்துகிட்டு இருக்குது. இது என்னடா புது கதைன்னு பார்க்கும்போது பாகம் 3ன்னு போட்டாங்க. அடுத்த பாட்டுல இதோட விளக்கமோ இல்ல கதையோ வெளியில வரும். வந்துச்சுன்னா நாமளும் பேசுவோம். அதுவரை எப்பவும் போல காத்துருங்க.